அற்புதங்களின் தொகுப்பே மனித வாழ்க்கை. நாம் கற்பனையிலும் காண முடியாத விந்தைகள் கூட நமது வாழ்வில் நிகழ்ந்து நம்மை வியக்க வைக்கின்றன. மனித அறிவுக்கு எட்டாத பல பிரபஞ்ச ரகசியங்கள் நமக்கு அருகாமையிலேயே இருக்கத்தான் செய்கின்றன. நம் கண்களுக்கு புலப்படாத நமக்கு மேலுள்ள சக்தி அந்த ரகசியங்களை பாதுகாத்து வருவதோடு தக்க சமயத்தில் சிலரது வாழ்வில் அற்புதங்களையும் நிகழ்த்துகின்றன. அப்படியொரு அற்புதம்தான் குமுத பர்வத ராணியின் வாழ்விலும் நிகழ்ந்தேறியது. பணிப்பெண் கோகிலாவாக அந்தப்புரத்திற்குள் நடமாடி வந்தவளான பத்ரா தேசத்து அரசி நந்தினியை ஆதித்யன் பார்க்கவத்தின் நள்ளிரவில் கூட்டப்பட்டிருந்த அவைக்கு வரவழைத்த போது அங்கு கூடியிருந்தவர்களின் வியப்பு கட்டிற்கடங்காமல் போனது. காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ராணி இங்கே எப்படி வந்தாள்? அவளுடைய தோற்றத்தை பற்றி கேள்வியுற்ற வரையில் அவள் மிகவும் மெலிந்த தேகம் கொண்டு கருத்த நிறம் கொண்டவள் என்றுதானே அறிந்திருக்கிறோம். ஆனால் இவளோ தேவி சரஸ்வதி வீற்றிருக்கும் வெண்தாமரை மலரைப் போலல்லவா பரிமளிக்கிறாள். சர்வ லட்சணங்களும் பொருந்திய தேக அமைப்புடன் பூமிக்கு வந்திறங்கிய தேவலோக கன்னிகை போலல்லவா மிளிர்கிறாள். எப்படி இது சாத்தியம்? ஏதோ அசம்பாவிதம் நேர்ந்து மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தவளுக்கு உயிர் பிரியாவிடினும் கை கால்கள் முறிந்து உடலெங்கும் காயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டுமே. காயங்கள் ஆறிப்போயிருந்தாலும் வடுக்கள் உடலில் இன்னும் இருந்திருக்க வேண்டுமே. ஆனால் இவளோ உடலில் சிறு கீறலும் இன்றி மாசறு பொன் போல ஜொலிக்கிறாளே. எப்படி நிகழ்ந்தது இந்த விந்தை என்றெல்லாம் சற்று சத்தமாகவே தங்களுக்குள் மாறி மாறி கேட்டுக்கொண்டனர் அவையில் இருந்தவர்களில் பிருந்தாவை அறிந்தவர்கள். அவையினருக்கே இப்படி என்றால் கோகிலாவுடன் ஒரே கூரையின் கீழிருந்த அந்தப்புறவாசிகளான மகாராணி, ஸ்வர்ணிகா, வாகினி போன்றோரின் வியப்போ வார்த்தைகள் கோர்த்து கேட்க முடியாத அளவிற்கு அதி தீவிரமாக இருந்தது. அவர்கள் எதையும் கேட்கும் திராணியற்று வாயடைத்து போய் அரசனின் விளக்கத்தை எதிர்நோக்கி அவன் முகத்தையும் அவன் அருகில் நின்றிருந்த பிருந்தாவையுமே மாறி மாறி வெறித்துக் கொண்டிருந்தனர். அரசன் கூறிய வரையில் பிருந்தா தான் அவலட்சணம் கொண்ட பெண்ணாக தன்னை எண்ணி வந்திருந்தாளே. அழகின் மீது அரசனுக்கு இருக்கும் விருப்பத்தை மாற்ற வேண்டும் என்றுதானே அரசன் குமுத பர்வதம் சென்றிருந்த போது அரசி பிருந்தா நாட்டில் இல்லை என்று பொய் சொல்லி பணிப்பெண் துளசியாக நடித்து வந்திருந்தாள். ஆனால் இவளோ தேவமாதுவை போன்று ஜொலிக்கிறாளே. அதுவும் இன்றி அரசர்தான் இவளை முன்பே சந்தித்திருக்கிறாரே. எனில் ஏன் நம் அந்தப்புரத்தில் இவள் பணி செய்து வந்த போது இவளை அடையாளம் காண முடியவில்லை அரசரால் என்றெல்லாம் அவர்களது உள்ளங்களில் பல கேள்விகள் எழுந்திருந்தாலும் அவற்றை வாய்விட்டு கேட்பதற்குதான் அந்தப்புறவாசிகளால் இயலவில்லை. அதிகப்படியான ஆச்சரியம் அவர்களின் நாவுகளை கட்டி போட்டு பேச்சின்றி அமரச் செய்திருந்தது எல்லோரையும். அவர்களுடைய தவிப்பை உணர்ந்து கொண்ட அரசன் தன்னவர்களை நோக்கி, அவசியம் உங்களுக்கு அனைத்தையும் விளக்குகிறேன். அதற்கு முன்பு இன்னொருவனை உங்கள் அனைவரின் முன்பும் வெளிக்காட்ட விரும்புகிறேன் என்று ஆதித்யன் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் அவன் குறிப்பிட்ட அந்த இன்னொருவனான செண்பகமாறன் தானும் விரைந்து வந்து ஆதித்யனின் முன்பு மண்டியிட்டு, நான் நாடகமாடி தங்களை ஏமாற்றி வந்ததற்காக முன்பே பலமுறை தங்களிடம் மன்னிப்பு கோரிவிட்டேன் அரசே. இருந்தும் எனது அடையாளம் என்று வெளிப்படவிருப்பதால் அவையினர் அனைவரின் முன்பும் நான் மன்னிப்பு வேண்ட வேண்டியது அவசியமாகிறது. சக்கரவர்த்தியை ஏமாற்றியது பெரும் குற்றம். அது மன்னிக்கவே முடியாத பெரும் குற்றம். தாங்கள் என்னை தண்டிப்பதானாலும் சரி, மன்னிப்பதானாலும் சரி, முழு மனதுடன் அதை ஏற்றுக்கொள்கிறேன் பிரபு என்று கைகூப்பி வணங்கியபடி அரசனின் பாதங்களில் சரணடைந்திருந்தான் மாறன். பணிந்திருந்தவனுக்கு அரசன் ஆறுதல் கூறும் முன்பாக அந்த அவையில் பிரதாபனுடன் வீற்றிருந்த வருணன் எழுந்து வந்து மண்டியிட்டிருந்தவனை தூக்கிவிட்டு, மன்னிக்க வேண்டிய அளவுக்கு நீ எந்த தவறும் செய்யவில்லை மாறா. செய்யும் செயல்களை விட பிரதானமானவை அந்த செயல்களுக்கு பின்னால் இருக்கும் காரணிகள். எதற்காக ஒன்றை செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்ற நோக்கத்தை கொண்டே செயல் சரியானதா தவறானதா என்று நாம் முடிவுக்கு வர வேண்டும். இது பிரதாபன் அண்ணாவும் நீயும் ஏற்கனவே கூறிய வாசகம்தான். அந்த வகையில் உனது நோக்கம் உன் பிரபுவை பாதுகாப்பது ஒன்றே. ஆகையால் உன் செய்கையில் எந்த தவறும் இல்லை என வருணன் மாறனுக்கு தேர்தல் சொல்லி வந்த வேளையில் அவையின் ஓரத்தில் அரண்மனை பெண்டினருடன் வீற்றிருந்த வாகினி எழுந்து வந்து, வருணன் சொல்வது மிகவும் சரியானதே உபதளபதி. பிரபுவின் உப்பை தின்று அவரால் வித்தை கற்றுக்கொண்டு அவர் கொடுத்த பணியால் ராஜ்யத்தில் புகழ்பெற்று விளங்கி வந்த ஜீவன்கள் இன்று அரச பக்தியை மறந்து அரசரை பகைத்துக் கொண்டதோடு அவர் புதல்வரையே கடத்துவேன் என்று சவால் விடுகின்றன.
அந்த நன்றி கெட்டவர்களுடன் ஒப்பிடும்போது நீங்கள் மகா உத்தமர் உபதளபதி என கிடைத்த சந்தர்ப்பத்தை சிறிதும் தவறவிடாமல் வருணனை சாடினாள் வாகினி. அரசன் நொந்து கொண்டவன் போல பெருமூச்சு விட, வருணன் வாகினியை நோக்கி, என்னை இழுக்கவில்லை என்றால் உனக்கு உறக்கமே வராதே, எப்போது பார்த்தாலும் என் வம்புக்கே வருவது. உன் செயலுக்கு ஒரே ஒரு காரணம்தான் உள்ளது வாகினி. உனக்கு என்னை மிகவும் பிடித்திருக்கிறது. என்னை உன்னால் மறக்க முடியவில்லை. என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். என்னை பற்றியே நீ பேச வேண்டும். என் பார்வையும் கவனமும் உன்மீதே இருக்க வேண்டும். இதற்காகத்தானே என்னுடன் சதா வம்புக்கு வருகிறாய். உன்னிடம் உரையாட வேண்டுமெனில் நீயே என்னை கூப்பிடு. நீ அழைக்கும் இடங்களுக்கெல்லாம் வருகிறேன். மணிக்கணக்கில் என்னுடன் அமர்ந்து கதை பேசு. யார் வேண்டாம் என்றார்கள்? சக்கரவர்த்தியின் சபையிலா உனது செல்லச்சண்டைகளை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாகினியிடம் வம்பு செய்து கொண்டிருந்தான். வாகினி வருணனுக்கு பதில் சொல்ல வாயெடுக்க, அச்சமயம் அரசன் குறுக்கிட்டு, நிறுத்துங்களடா இருவரும். உங்கள் கணவன் மனைவி ஊடலுக்கு என் சபையா கிடைத்தது? இத்தனை பெரிய கோட்டையில் இடமா இல்லை உங்களுக்கு? ராகவனிடம் கேளடா வருணா. இந்த கோட்டையில் எத்தனை மரங்கள் உள்ளன, எத்தனை மறைவிடங்கள் உள்ளன என்பதை துல்லியமாக சொல்வானவன். அவன் சொல்லும் இடத்திற்கு சென்று இருவரும் சண்டையிட்டு வாருங்கள். விசாரணையின் போது நீ வந்தால் போதும் என்று கோபப்பட்டவன் போல அரசன் அதட்ட, அரசன் குறிப்பிட்டிருந்த அந்த கணவன் மனைவி என்ற வார்த்தையினால் அருவருப்படைந்திருந்த வாகினி அதற்கு மேலும் வாதாட விரும்பாதவளாய் அவையில் குறுக்கிட்டதற்காக அரசனிடம் மன்னிப்பு வேண்டிவிட்டு பழையபடி சென்று தன் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். இப்போது மாறன் வருணனிடம் வினவினான். என் செயல் தவறில்லை என்றீர்களே தளபதி. நானும் தேவி பிருந்தாவைப் போல அடையாளத்தை மறைத்துதான் அரசருக்கு சேவை புரிந்து வந்திருக்கிறேன். நான் யார் என்று தங்களுக்கு தெரியுமா? நான் எத்தனை பெரிய பொய் கூறியிருக்கிறேன் தெரியுமா என்று வருத்தத்துடனும் வருணனை அளக்கும் நோக்கிலும் கேட்டான் மாறன். வருணனோ மிக இயல்பாக, உன்னை தெரியாமலா மாறா? உன் உண்மை பெயர் அமுதன். அரசி பிருந்தாவின் மெய்க்காவல் படைத்தளபதி நீ. அரசி பணிப்பெண்ணாக நாடகமாடிய போது அவருக்கு ஒத்தாசை செய்து குமுத பர்வதத்தின் குன்றுகளில் ஒன்றான சுந்தரமலைக்கு எங்களை அழைத்துச் சென்றவன். அரசி காட்டாற்று வெள்ளத்தில் விழுந்த போது சக்கரவர்த்தியிடம் விடை பெற்று கொண்டு உன் அரசியின் சேவைக்காக யமலோகத்திற்கே செல்லத் துணிந்த கடமை வீரன் நீ. சரிதானா நான் கூறியது என கேட்டு மாறனின் பதிலை எதிர்நோக்கி நின்றான். ஆனால் மாறன் என்று பெயர் மாற்றம் செய்து கொண்ட அமுதனால் வருணனுக்கு பதில் கூற முடியவில்லை. அவனை பதில் கூற விடாமல் செய்தது ஒரு பெண்ணின் அன்பான அணைப்புதான். அணைத்து கொண்டவள் தூரத்திலிருந்து வரும்போது அமைதியாகத்தான் மாறனை நெருங்கியிருந்தாள். ஆனால் வருணன் தனது வர்ணனைகளை முடித்த பின்பாக, இன்னார்தான் இவன் என்று உறுதிப்படுத்திக் கொண்ட பின்பாக, அண்ணா என்று அலறியபடி கண்ணீர் வடிந்தோட மாறனை தழுவியிருந்தாள் அந்த பெண். தழுவியவள் மித்ரவிந்தாவின் ராணி அகல்யாதான். அவளை மார்பில் சாய்த்துக் கொண்டிருந்த மாறனோ, அண்ணன் தானம்மா, உன் அண்ணன் அமுதனேதான் நான். அழாதையடா கண்ணே. அண்ணன் உன்னை ஒருபோதும் நீங்கிச் சென்றதில்லை. வேறு உருவத்துடன் வேறு நாமத்துடன் உன் அருகிலேயேதான் இருந்து வந்தேன். ஏன் எதற்கு என்ற விளக்கங்களையெல்லாம் பின்னர் கொடுக்கிறேன் அம்மா என்று அழுதவளுக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி வந்தான். ராகவனால் சபைக்கு அழைத்து வரப்பட்டு அவன் கூறியிருந்த வார்த்தைகளையே மனதில் அசை போட்டு மனதிற்குள்ளேயே மௌனமாக புழுங்கி அழுது கொண்டிருந்தவளுக்கு அவையின் நடவடிக்கைகள் எதிலுமே கவனம் இருந்திருக்கவில்லை. ஆதித்யன் அவைக்குள் நுழைந்ததையும் அவன் சபையோரிடம் நடத்திய பேச்சுவார்த்தைகளும் அதன் பின்னர் பைரவி வந்தபோதும் கூட அகல்யாவின் கண்களும் கவனமும் தூரத்து வானில் தெரிந்த நட்சத்திர கூட்டங்களில்தான் இருந்தது. ஆனால் ஆதித்யன் நந்தினிதான் பிருந்தா என்று அறிவித்த பின்பாக பிருந்தா என்ற அந்த பெயரை கேட்டவளுக்கு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு ஒன்று மனதில் ஏற்பட்டது. அந்த பெயர் அவையில் ஒலிக்கப்பட்ட பின்பாகத்தான் அரசனுக்கு அருகில் என்ன நடக்கிறது என்பதையே கவனிக்க துவங்கினாள் அகல்யா. வந்திருந்த புது விருந்தாளி நந்தினி அரசனிடத்தில் பேசியதை உன்னிப்பாக கேட்டபடியே பின்வரிசையில் இருந்து எழுந்து முன்னால் சென்றாள். அங்கே மாறன்தான் பிருந்தாவின் மெய்க்காவல் தளபதி அமுதன் என்று வருணன் குறிப்பிட, மாறனும் அதை மறுக்காமல் ஆமோதிக்க அடுத்த நொடி அண்ணனின் மார்பில் சாய்ந்திருந்தாள் அகல்யா. ஆதித்யன் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அமுதனை அணைத்துக் கொண்டிருந்தவளின் கேசத்தை வாஞ்சையாக வருடிக் கொடுத்து, நான் தான் கூறினேனே அம்மா, உன் அண்ணன் அண்ணி என்னால் மரணிக்கவில்லை என்று. என்ன
என்னால் என்ற சொல்லை தேவையில்லாமல் பயன்படுத்திவிட்டேன் போல. அவர்கள் மரணிக்கவில்லை என்று கூறியிருக்க வேண்டும். வாய் வார்த்தையில் இல்லாமல் கண்முன்பு விரியும் காட்சியாக அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டுதான் நான் முழு உண்மையும் உன்னிடம் கூறவில்லை அகல்யா. மித்ரவிந்தாவில் உன்னை சந்தித்த போது மாண்டு போனதாக நீ கருதியிருந்த அண்ணன் அண்ணி யார் என்று நீ தெரிவித்திருந்தால் அவர்களின் அந்த கதிக்கு நான் காரணமல்ல என்பதை சாட்சிகளுடன் உனக்கு விளக்கியிருப்பேன். அப்போது வரை இவர்கள் மாண்டு விட்டார்கள் என்றுதான் நானும் கருதியிருந்தேன். ஆகையால் இவர்கள் என்னவானார்கள் என்று என்னால் விளக்க முடிந்திருக்காவிடினும் குறைந்தது என்னால் இவர்களுக்கு அந்த கதி நேரவில்லை என்று உனக்கு தெளிவுபடுத்தி இருக்க முடியும் அம்மா. ஆனால் நீ ஆதித்யவர்மனை வெறுக்கிறாய் என்று கேள்விப்பட்ட எனக்கு அடுத்து என்ன செய்வது, எதை சொல்லி உனக்கு என்னவென்று புரிய வைப்பது என எதுவும் தோன்றாமல் ஏமாற்றம் கொடுத்த வழியால் நான் நாடு திரும்பி விட்டேன் அகல்யா. உன் அண்ணன் அண்ணி வந்து விட்டார்கள். இப்போது உனக்கு சந்தோஷம்தானே அம்மா என்று ஆதித்யன் அன்புடன் கேட்க, அமுதனிடம் இருந்து இன்னும் அகலாமலேயே அவன் மார்பில் சாய்ந்தபடி ஆம் என்று தலையசைத்தாள் அகல்யா. ஆதித்யனை தொடர்ந்து பிருந்தாவும் அவளை வருடி கொடுக்க, இப்போது அமுதனின் அணைப்பிலிருந்து விடுபட்டு பிருந்தாவை தழுவிக்கொண்ட அகல்யா, நான் தான் முன்பே கூறினேனே அண்ணி, உங்களுக்கும் என் அண்ணனுக்கும் தான் பொருத்தம், நீங்கள் வேறு எவரையும் மனதில் நினைக்க கூடாது என்று கேட்டீர்களா என் பேச்சை? அன்றே என் சொல்லை மதித்து நீங்கள் என் அண்ணனை மனம் புரிந்திருந்தால் இந்த அனர்த்தங்கள் எதுவும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்தேறியிருக்காது அண்ணி. மாமன் மகளான உங்களைத்தான் என் அண்ணனுக்கு மனம் முடிக்க வேண்டும் என்று நான் சிறுவயதிலிருந்தே ஆசை கொண்டிருந்தேன் அண்ணி. ஆனால் என் தந்தைதான் உங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று என்னிடம் கூறிவிட்டார். இல்லையெனில் இத்தனை ஆண்டுகள் உங்களை பிரிந்து நான் தனிமையில் வாடியிருக்க தேவையில்லை என்று சிறு பிள்ளை போல பிருந்தாவின் அணைப்பில் இருந்தபடி விம்மி அழுதாள் அகல்யா. அச்சமயம் ஆதித்யன் அகல்யாவிடம் சிறிது சத்தமாகவே, உன் அண்ணி உன் பேச்சை மீறவில்லையே அம்மா, நீ ஆசைப்பட்டபடி அவள் உன் அண்ணனைத்தானே விரும்பினாள், மாற்றானை விரும்பவில்லையே என உள்ளர்த்தத்துடன் சொன்னான். அந்த வார்த்தைகளுக்கான பொருள் அந்த அவையில் இருந்த வெகு சிலருக்கு மட்டுமே புரிந்தது. அவன் ஏன் அப்படி குறிப்பிட வேண்டும் என்று அந்த சிலர் மட்டும் நன்கு உணர்ந்திருந்தனர். பிருந்தா தன்னை விரும்பியது தன்னவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று ஆதித்யன் விரும்பினான். அவளுக்கு நல்லதொரு மனவாழ்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எண்ணம் கொண்டவன், தன்னை அவள் விரும்பியது பிறருக்கு தெரிய வந்தால் அவளது கௌரவத்திற்கு களங்கம் கற்பிக்கப்படும், மற்றவர்கள் அவளை தவறான கண்ணோட்டத்தில் காணக்கூடும் என்பதால்தான் அகல்யா வாய் தவறி புலம்பிய வார்த்தைகளை பிறருக்கு புரியாத வகையில் மழுப்பினான் ஆதித்யன். அந்த மழுப்பலிலும் ஒரு உள்ளர்த்தத்தை புதைத்தே வைத்திருந்தான் ஆதித்யன். அதை புரிந்தவர்கள் மட்டும் ஒருவருக்கொருவர் மர்ம சிரிப்பை பரிமாறிக்கொண்டனர். சபையினருக்குள் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. மரணித்தவர்கள் உயிரோடு வந்திருக்கும் அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என மறுபடியும் ஒரு சிலர் கேள்வி எழுப்பினர். வேறு சிலரோ மித்ரவிந்தா ராணியும் குமுத பர்வத மெய்க்காவல் தளபதியும் எப்படி அண்ணன் தங்கையானார்கள் எனவும் வினவத் துவங்கினர். வினவியவர்களை நோக்கிய அரசன், அனைத்தையும் உங்களுக்கு விவரிக்கிறேன். ஆரம்பத்தில் கேட்டீர்களே, வசுமித்ராவின் அவசர ஆலோசனை கூட்டத்தில் வெளிநாட்டு விருந்தாளிகளை ஏன் அழைத்திருக்க வேண்டும் என்று. இந்த அவையில் இப்போது வெளிப்படும் உண்மைகளை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கருதித்தான் சபைக்கு அனைவரையும் அழைத்தேன். எனது அத்தை பற்றியும் பிருந்தா நலமுடன் இருப்பது பற்றியும், அகல்யா அனைவரும் எண்ணுவது போல ஒரு அனாதை அல்ல, அவளுக்கு அண்ணன் உள்ளான் என்ற விஷயத்தையும் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் மூலமாக உங்கள் தேசங்களில் மற்றவர்களுக்கும் மற்ற தேசத்தினருக்கும் தெரிய வர வேண்டும் என்றுதான் இவ்விதம் செய்தேன். இத்தனை நேரம் அமைதியாக இருந்து ஒத்துழைத்தது போல அனைத்து உண்மைகளையும் நான் வெளிப்படுத்தும் வரை எல்லோரும் அமைதி காக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். இப்போது உங்கள் கேள்விக்கு பதில் கூறுகிறேன். அமுதனும் அகல்யாவும் அண்ணன் தங்கைதான். பிருந்தா வெள்ளத்தில் விழுந்தது, அவளை காப்பாற்றுவதற்காக அமுதன் விழுந்தது அனைத்துமே உண்மை. அவர்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் என்ற உண்மையை அவர்களே வெளிப்படுத்தினால்தான் நமக்கு நன்கு விளங்கும் என்று அவையினரிடம் தெரிவித்து வந்த அரசன் பிருந்தாவையும் மாறனையும் நோக்கி நேர்ந்தவற்றை அவர்கள் வாய்ப்படவே கூறும்படி கேட்டுக்கொண்டான். சம்பவங்களை விளக்கும்படி சத்தமாக கேட்ட அரசன், பிருந்தா தன்னை காதலித்தது குறித்தோ, அந்த காதல் தோல்வியினால்தான் அவள் தற்கொலை செய்து கொள்ள முயன்றாள் என்பதையோ சபையில் வெளிப்படுத்தக்கூடாது என்று மிக மெல்லிய சத்தத்தில் அவ்விருவருக்கு மட்டுமே கேட்கும்படியாக கூறினான். மாறன் நந்தினியாக புத்துயிர் பெற்று வந்த அமுதனும் பிருந்தாவும் பல ஆண்டுகளுக்கு முன்பு தாங்கள் வெள்ளத்தில் சிக்கி மீண்டு வந்த கதையை அனைவரிடமும் வெளிப்படுத்தினர். அவர்கள் கூறிய கதைதான் இது. மலை உச்சியிலிருந்து சீறிப்பாய்ந்த காட்டு வெள்ளத்தில் விழுந்தாள் பிருந்தா.
கரை புரண்டு ஓடிய வெள்ள நீர் இரக்கமின்றி அவளை இழுத்துச் சென்றது. அவளை காப்பாற்ற அதே வெள்ளத்தில் குதித்தான் மெய்க்காவல் தளபதி அமுதன். ஆயுளின் இறுதி வரை அரசிக்கு துணை இருக்க வேண்டும் என்று ஆதித்யன் கூறியிருந்த அறிவுரைதான் அமுதன் செய்த அந்த செயலுக்கு காரணமாக அமைந்தது. காதால் கேட்ட அந்த அறிவுரை மட்டுமின்றி அவன் தன் கண்களால் கண்ட வருணனின் சேவைகளும் தான் அவனை அப்படி ஒரு முடிவெடுக்கச் செய்திருந்தது. வருணன் ஆதித்யனுக்கு செய்து வந்த சேவைகளையும் அரசனிடத்தில் அவன் கொண்டிருந்த எல்லையற்ற பக்தி விசுவாசத்தையும் கண்டு பிரமித்திருந்தான் அமுதன். அரசி பிருந்தா மீது தனக்கும் பக்தி இருந்தாலும் அது வருணனின் பக்திக்கு முன்பு கால் தூசிக்கு சமானம் என்ற எண்ணத்திற்கு வந்தவன் வருணனுடைய செயல்களை ஆழ்ந்து நோக்கி வந்தான். வருணனுடைய செயல்கள் யாவும் சாதாரணமாக ஒரு அரசனுக்கு தளபதி செய்யும் சேவைகள் போல இல்லாமல் அதற்கும் மேலாக லட்சுமணன் ராமனுக்கு செய்த சேவைகள் போல தான் பிறந்ததும் வாழ்வதுமே ஆதித்யனுக்காகத்தான் என்று வருணன் சேவையாற்றி வந்ததைக் கண்டு சிலிர்த்து போனான் அமுதன். தானும் அப்படியொரு சேவகனாக வாழ்ந்து வர வேண்டும் என்று வருணனை பார்த்த மாத்திரத்திலேயே முடிவு செய்திருந்தான் அவன். அமுதன் மாறனாக மாறிய பின்பும் வருணன் மீது அவன் கொண்டிருந்த அளவற்ற அன்பிற்கும் மரியாதைக்கும் இதுவே காரணம். தனது அரசி மலை உச்சியிலிருந்து குதித்த பிறகு முடிந்தால் வெள்ளத்திலிருந்து பிருந்தாவை மீட்டு முன்பை விட அதிசிரத்தையுடன் அவளுக்கு பூவுலகில் சேவை செய்து வரலாம். ஒருவேளை அவளை காப்பாற்ற முடியாமல் போனால் தனது உயிரையும் துறந்து வானுலகிற்கு சென்று பிருந்தாவிற்கு அங்கு சேவை செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்த அமுதன் ஒரு கணம் கூட யோசிக்காமல் தானும் வெள்ள நீரில் பாய்ந்தான். அவன் குதிப்பதற்குள்ளேயே பிருந்தா கண்ணு கெட்டாத தூரத்திற்கு அடித்துச் செல்லப்பட்டிருந்தாள். அமுதன் சிறு வயதிலிருந்தே விற்த்திறனிலும் நீச்சல் கலையிலும் தேறியவன். அவனது பொழுதுபோக்கே வெள்ளத்தில் நீந்தி விளையாடுவதுதான். ஆனாலும் சாதாரண வெள்ளத்திற்கும் மலையிலிருந்து பெருகி வரும் காட்டாற்று வெள்ளத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன. மதகுகள் திறக்கப்பட்டு பாயும் வெள்ளத்தை விட செங்குத்தாக மலை உச்சியிலிருந்து பொங்கி வரும் வெள்ளத்திற்கு வேகம் அதிகம். அந்த வேகமும் கூடவே மரங்கள் அடியோடு பெயர்ந்து தலையிலேயே விழவிருந்த அபாயத்தையும் சமாளித்து தன் உயிரையும் காத்துக்கொண்டு பிருந்தாவை அவன் தேடிச் செல்ல வேண்டியிருந்தது. நீர் இழுத்துச் சென்ற வேகத்தில் அமுதனுக்கு கண்ணில் பட்டவைகளில் எவை மரக்கட்டைகள், எது அவன் தேடும் அரசியின் உடல் என்று கண்டறிய முடியவில்லை. அவன் கண்களில் படும் அனைத்துமே அரசியைப் போன்றே அவனுக்கு பிரம்மை ஏற்படுத்தியது. மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு வெள்ளத்தின் போக்கிலேயே பழகாத தூரம் சென்றான் அமுதன். அவன் விழுந்த சில நாழிகைகளுக்கு பின்பாக மழை குறைந்து வெள்ளத்தின் வேகமும் குறையத் துவங்கியிருந்தது. தான் கடந்து வந்த பாதையில் பிருந்தா எங்கும் மாட்டிக்கொண்டிருக்க வாய்ப்பில்லை. தனக்கு முன்பாகத்தான் வெள்ள ஓட்டத்தில் அவள் எங்கேயேனும் சென்றிருக்க வேண்டும் என்று நம்பினான் அவன். அமுதனின் கை கால்கள் மிகுந்த வலி எடுத்தன. வழியில் இருந்த பாறைகளிலும் மரக்கட்டைகளிலும் மோதியதால் அவன் உடலில் தோல் கிழிந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. வெள்ளத்தில் விளையாண்ட அனுபவம் பெற்றிருந்த தனக்கே இந்த நிலை என்றால் அரண்மனை குளத்தை தாண்டியிராத பிருந்தாவின் நிலை என்னவாகியிருக்குமோ என்ற கவலையில் உடலின் வலியையும் பொருட்படுத்திக் கொள்ளாமல் நீருக்குள் இருந்தபடியே அவளை தேடி வந்தான். கரையில் ஏற பலமுறை முற்பட்டான். ஆனால் கரையை ஒட்டிச் செல்லும் அளவிற்கு நீரின் வேகம் இன்னமும் தணிந்திருக்கவில்லை. ஆகையால் நீரின் போக்கில் இருந்த பாறைகளை இறுக அணைத்துக் கொண்டு தன்னை சிறிது ஆசுவாசப்படுத்திக் கொண்டு பார்வைக்கு எட்டும் தூரம் வரையிலும் தேடியபடி இருந்தான். பிருந்தா அங்கு இல்லை என்று உறுதி செய்து கொண்ட பின்னால் மறுபடியும் பாறைகளை பிடித்திருந்த தனது கைகளை விடுவித்து ஆற்று நீரோடு சென்று தேடுதலை தொடர்ந்தான். இப்படியே மாறி மாறி செய்து வந்தான். ஒரு கட்டத்தில் மலையில் இருந்து பொங்கி வந்த மழை வெள்ளம் பள்ளத்தாக்கு பகுதியை அடைந்து அங்கே 3 கிளைகளில் அந்த நீர் பிரிய துவங்கியிருந்தது. நீரில் அடித்து வரப்பட்ட அமுதன் அந்த இடத்தை அடைந்தவுடன் அங்கு நீரின் வேகம் மிகவும் குறைந்து விட்டதையும் அவ்விடத்திலிருந்து கரையேறிச் செல்வது மிக எளிது என்றும் உணர்ந்தான். கரையேறிவிடலாம் என்று உறுதிப்படுத்திக் கொண்டவனுக்கு நெஞ்சில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. வலுவிழந்த கை கால்களை சிரமப்பட்டு செலுத்தி ஆற்றின் போக்கிற்கு குறுக்காக தன் உடலை செலுத்தி நீந்தி கரையை அடைந்தான் அமுதன். கரையிலிருந்து பார்த்தபோதும் பிருந்தாவின் உடல் அவன் கண்களில் படவில்லை. ஏமாற்றமடைந்தான். அருகே ஓங்கி உயர்ந்திருந்த மரம் ஒன்றினை கண்டான். அந்த மரத்தின் மீது ஏறினால் கால்காத தூரத்திற்கு சுற்றியிருப்பவை தெரியும் என்று அனுமானித்து உடலில் ஆங்காங்கே எஞ்சியிருந்த சக்தியை ஒட்டுமொத்தமாக திரட்டி மரத்தில் ஏறினான்.
வெள்ளத்தில் சிக்கிய பின்பு நீர் வாய்க்குள் செல்ல அனுமதிக்க கூடாது என்று அறிந்து வைத்திருந்தான் தான் அவன். என்னதான் நீச்சல் கலையில் தேர்ச்சி அடைந்திருந்தாலும் தன்னிடம் சிக்கியவனை எப்படியெல்லாம் சீரழிக்க வேண்டும் என்று இயற்கை அமுதனை விட நன்கு அறிந்து வைத்திருந்தது. ஆயினும் அமுதனது லட்சியத்திற்கும் கடமை உணர்விற்கும் முன்னால் இயற்கை தந்த இன்னல்கள் எல்லாம் காணாமல் போயின. முயன்று சக்தியை வரவழைத்து மரத்தின் உச்சிக்கு சென்றிருந்தான் அவன். சென்றவன் நாலா திசைகளிலும் பார்வைக்கு எட்டிய தூரம் வரையிலும் கூர்ந்து நோக்கினான். மேகமூட்டத்தாலும் மழை நின்றாலும் சாரல் நிற்காத காரணத்தாலும் காணும் யாவுமே மங்களாகவே தெரிந்தன அவனுக்கு. அங்கே கூப்பிடு தூரத்தில் கரைக்கு அருகாமையில் இருந்த பாறை ஒன்றினால் தேக்கப்பட்டு நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்படாமல் இருந்த ஏதோ ஒரு உருவத்தை கண்டான். தூரத்திலிருந்து பார்த்தவனுக்கு அது பாறையா அல்லது தான் தேடும் பாவையா என்று சரியாக தெரிந்திருக்கவில்லை. ஆயினும் கண்களை கூராக்கி கவனத்தை சீராக்கி பார்த்ததில் உடல் வளைவுகளும் அதில் ஒட்டியிருந்தபடி நீரோட்டத்தில் ஆடிய ஆடையும் கூந்தலின் சிறு பகுதியும் அவன் கண்களுக்கு புலனாகின. கண்டதுதான் தாமதம். அதற்கு மேலும் மரத்தில் இருந்தபடி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க விரும்பவில்லை அமுதன். சரசரவென்று மரத்திலிருந்து கீழிறங்கி தான் கண்ட பாறை இருந்த பகுதிக்கு சென்றான். மரத்தின் மீதிருந்து அவன் கண்டிருந்த உடல் அருகில் சென்றபோது அங்கு இல்லை. வெறும் பாறை மட்டுமே தென்பட்டது. நீரோட்டத்தில் அவள் மறுபடியும் அடுத்துச் செல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டு நடக்க திராணியின்றி தானும் நீருக்குள் குதித்தான். நீரோட்டத்தின் வேகம் மிக குறைவாகவே இருந்தது. சமதளமாக இருந்த பகுதிகளில் கைகளை துடுப்பு போல தள்ளியும், சரிவாக இருந்த பகுதிகளில் கைகளுக்கு ஓய்வு கொடுத்தபடியும், கண்களுக்கு மட்டும் சிறிதும் ஓய்வளிக்காமல் நதியின் போக்கில் பார்வையை செலுத்தி வந்தான். முன்பு பாறையில் மாட்டிக்கொண்டிருந்த அந்த உருவம் இப்போது கரையிலிருந்து பாதி ஒடிந்து விழுந்திருந்த மரத்தில் சிக்கி மறுபடியும் அடித்துச் செல்லப்படுவதற்கு தயாராக இருந்தது. அதை கண்டுவிட்ட அமுதன் பழையபடி தன் வலிமையை ஒன்று திரட்டி கைகளையும் கால்களையும் உந்தித் தள்ளி அந்த மரக்கிளை இருந்த பகுதிக்கு சென்று சேர்ந்தான். சந்தேகத்திற்கு இடமின்றி அது தன் அரசி பிருந்தாதான் என கண்டுகொண்டான். அவள் உடலில் சிறிது சுவாசமும் நாடி துடிப்பும் இருப்பதும் அவள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதையும் கண்டான். அவளை தூக்கிக் கொண்டு கரையேறி நடந்து செல்லும் அளவிற்கு அமுதன் உடலில் வலு இருந்திருக்கவில்லை. ஆகையால் கிழிந்து தொங்கியபடி இருந்த தனது மேலாடையின் எஞ்சிய பாகங்களை எடுத்து பிருந்தாவை தன் முதுகின் மீது படுக்க வைத்து எடுத்த தனது மேலாடையை கயிறாக்கி பிருந்தாவையும் தன்னையும் சேர்த்து கட்டி நீரோட்டத்தில் மிதந்து சென்றான். இப்படியே நெடுந்தூரம் சென்றவன் ஓரிடத்தில் நீரின் வேகம் மிக மிக குறைந்து தரை தட்டியதை உணர்ந்து தரையில் படுத்தபடியே கைகளாலேயே ஊன்றி கரைக்கு சென்று சேர்ந்தான். மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்கியது அமுதனுக்கு. என்னதான் அமுதன் வலிமையும் திடமான தேகமும் கொண்டிருந்தாலும் அவனுக்கு உடலில் உண்டாகி இருந்த களைப்பு மெல்லிய தேகம் கொண்டிருந்த பிருந்தாவை சுமக்க முடியாமல் செய்தது. கரையில் ஏறி வாட்டமான இடத்தில் படுத்துக்கொண்டவன் கட்டுக்களை அவிழ்த்து தன் மீதிருந்த பிருந்தாவை உடனே கீழிறக்க முடியாமல் திணறினான். தன் முதுகின் மீது அவன் உணர்ந்த பிருந்தாவின் இதய துடிப்பு கொடுத்த நம்பிக்கைதான் அவனை சில நொடிகள் ஓய்வெடுக்கும்படி செய்திருந்தன. அப்படியே முகத்தை மண்ணில் புதைத்தவனுக்கு மயக்கம் கண்களை கட்டி கொண்டு வந்தது. இது சரியல்ல, நாம் மயங்கிவிட்டால் அரசியை காப்பாற்ற முடியாது. சுவாசமும் நாடி துடிப்பும் அவருக்கு சீராக இல்லை. அது எந்த கணத்தில் வேண்டுமானாலும் நின்று போக வாய்ப்புள்ளது என்று அமுதனின் ஆழ்மனம் அவனுக்கு எச்சரிக்கை அனுப்ப மின்சாரம் தாக்கியது போல அவன் உடல் குலுங்கி அவனது கைகள் கட்டுக்களை வேகமாக அவிழ்த்தெறிந்தன. பின்பு மிக பொறுமையாக தன் உடலை புரட்டி முதுகின் மீதிருந்தவளை தரையில் படுக்க வைத்த அமுதன் அவளது வயிற்றை அழுத்தி அவள் பருகியிருந்த நீரை வெளிக்கொணர முயன்றான். பிருந்தாவும் நீரை கக்கியபடி இருந்தாள். அவள் உடலை குலுக்கி அவளுக்கு விழிப்பு வரவழைக்க முயன்றான். அப்படி செய்தபோது அவன் உடலில் கிழிந்து தொங்கிய பகுதிகளில் வலியும் அதிலிருந்து வழிந்தோடிய குருதியால் அவன் உடலில் எஞ்சியிருந்த சக்தியும் தான் குறைந்ததை தவிர பிருந்தாவிடம் சிறு அசைவும் தென்படவில்லை. இதை உணர்ந்தவன் சுற்றி முற்றி உதவிக்கு யாராவது இருப்பார்களா என்று ஏக்கத்துடன் பார்த்தான். எத்தனை பெரிய முட்டாள்தனம்! மலையிலிருந்து பாய்ந்து வெள்ளத்தால் எங்கெங்கோ அலைக்கழிக்கப்பட்டு முன்பின் அறிந்திராத பகுதிக்கு அடித்து வரப்பட்டிருக்கிறோம். இங்கு பெய்த கனமழைக்கு காக்கை குருவிகளை காண்பதே அரிது. இதில் உதவிக்கு ஆட்கள் எங்கிருந்து வருவார்கள் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டபடி தன்னை சுற்றிலும் பார்வையை ஓட்டினான். அப்படி பார்த்தவனுக்கு அவன் கண்களையே நம்ப முடியாமல் போனதொரு அதிசய காட்சி புலனாகியது. இறைவன் தன்னை கைவிடவில்லை என்பதை உணர்ந்தவன்
அவனை அறியாமல் கண்களில் நீர் வடித்தான். மல்லாந்து படுத்தபடி அக்காட்சியை கண்டு வந்தவன் தன் கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் கூப்பி தன்னையும் தன் அரசியையும் காக்க வருமாறு தான் கண்ட அந்த அதிசயத்திடம் பிரார்த்தித்தான். அந்த அதிசயம் வேறொன்றும் இல்லை, சுந்தரமலை குன்றின் மீது காணப்பட்ட சுந்தரமுருகன் கோவில்தான் அது. குமுத பர்வத அரச வம்சத்தினரின் குலதெய்வ கோவிலான அந்த ஆலயத்தை கண்ட மாத்திரத்தில் அமுதனுக்கு பரவசம் பொங்கி பிரவாகித்தது. எங்கோ வெள்ளத்தில் விழுந்த தங்களை சுந்தரமலை முருகனே இழுத்து வந்து தன் பாதங்களில் சேர்ப்பித்துக் கொண்டிருக்கிறான் என எண்ணி புலகாங்கிதம் அடைந்திருந்தவன் அடுத்ததாக தங்களைக் கண்டு சிலர் காப்பாற்றுவதற்கு ஓடி வருவதையும் கண்டு பிருந்தாவை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்று உள்ளத்தின் ஓரத்தில் இருந்த துளி அவநம்பிக்கையும் அவனுக்கு அகன்று சென்றது. காப்பாற்ற வந்தவர்கள்தான் இச்சம்பவம் நடந்ததற்கு முந்தைய தினம் ஆதித்யனை தங்களது குடில்களுக்கு அழைத்துச் சென்று அவனுக்கு அன்புடன் சேர்த்து தேனில் ஊறிய பலாச்சுளையும் தினைமாவும் அளித்து பசியாற்றியதோடு அடிமனதின் ஆழத்தில் இருந்து நல்லாசிகளை வழங்கி ஆதித்யனை வாழ்த்திய முதுமக்கள். அவர்களில் சிலர்தான் எவரோ வெள்ளத்திலிருந்து கரை சேர்ந்ததை தூரத்திலிருந்தே கண்டு உதவிக்கு அண்டை வீடுகளில் இருந்த ஆட்களை அழைத்து கொண்டு அந்த ஆழ் பள்ளத்தாக்கு பகுதிக்கு ஓடி வந்தவர்கள். மாலை கவிய துவங்கி இருந்ததால் தொலைவில் இருந்து பார்த்தவர்களுக்கு ஆபத்தில் சிக்கியவர்கள் யாரென்று தெரிந்திருக்கவில்லை. அருகில் நெருங்கிய பின்பும் கூட அவர்கள் இன்னார்தான் என இனம் காண முடியவில்லை. ஏனெனில் மரக்கட்டைகள் கிழித்தும் பாறைகளில் மோதியும் ரத்தம் வடிந்தோடியும் பிருந்தாவின் முகம் அடையாளம் தெரியாத அளவிற்கு உருக்குலைந்து போயிருந்தது. அமுதனுக்கும் அப்படித்தான். பிருந்தா அளவிற்கு மோசமாக இல்லை என்றாலும் அவன் முகத்திலும் எண்ணற்ற காயங்கள். உதவிக்கு வந்த முதுமக்களிடம் தன்னுடன் சேர்த்து பிருந்தாவையும் அறிமுகம் செய்து கொண்ட பின்னர்தான் அந்த மக்களால் அவர்களை அடையாளம் காண முடிந்தது. நொடியும் தாமதிக்காமல் பிருந்தாவை சுமந்து கொண்டு அக்கூட்டத்தில் இருந்த வயதான ஆடவர்கள் எல்லாம் விரைந்து செல்ல முதிய பெண்கள் அமுதனை தூக்கிவிட்டு அவனுக்கு தோள் கொடுத்து நடக்க வைத்து அழைத்துச் சென்றனர். அவர்கள் சென்றது அந்த பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வந்த சித்தர்களின் குகை நோக்கிதான். 4 எட்டுக்கள் தான் எடுத்து வைத்திருப்பார்கள். அதற்குள் அந்த குகைக்குள் இருந்து இறையடியார்கள் சிலர் வெளியில் வந்து முதுமக்களை நெருங்கி அவர்களிடம் இருந்து பிருந்தாவை பெற்றுக்கொண்டு சிலரும் அமுதனை தூக்கிக் கொண்டு சிலரும் குகை நோக்கி ஓட்டம் பிடித்தனர். சுந்தரமலை செல்லும் போதெல்லாம் இந்த குகையைத்தான் அரசி பிருந்தா தூரத்தில் மரத்தடியில் இருந்த திண்ணையில் அமர்ந்தபடி ஆழ்ந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்ப்பாள் என்றும், தாங்கள் சொல்லாத நல்வாக்கை அந்த குகையில் வாழும் சித்தர்கள் தந்துவிட மாட்டார்களா என்ற ஏக்கத்துடன் அந்த குகையையே பிருந்தா வேடிக்கை பார்ப்பாள் என்று ஆதித்யனிடம் அந்த முதியவர்களில் ஒருவர் கூறியிருந்தார். அந்த குகை பற்றி பல காலங்களாக பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தன. சித்தர்கள் பலரும் சூட்சும ரூபத்தில் அங்கு அனுதினமும் வந்து செல்வதாகவும் அவர்கள் மலை மீதிருக்கும் முருகனுக்கு நாள் தவறாமல் பூஜை செய்வார்கள் என்றும் குமுத பர்வதத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த சித்தர்களிடம் தீட்சை பெற்றுக்கொண்ட சீடர்கள் அங்கே இருந்தபடி இறைவனை வணங்கும் தங்களது பணியை தொடர்கிறார்கள் என்பதும் அனைவரும் அறிந்ததே. அந்த சீடர்களில் சிலர்தான் அன்று அமுதனையும் பிருந்தாவையும் குகைக்குள் தூக்கிச் சென்றவர்கள். முதுமக்கள் அனைவரும் குகை வாயிலிலேயே நின்றுவிட இறையடியார்கள் அவர்களை இல்லங்களுக்கு திரும்பும்படியும் மறுநாள் விடிந்த பின்பு அரசியை வந்து காணும்படியும் அனுப்பி வைத்தார்கள். முகம் சிதைந்திருந்த போதிலும் தங்களால் தூக்கிச் செல்லப்பட்டவர்களை குறித்து எவரும் எந்த விவரமும் கூறாத போதிலும் அவர்கள் யார் என்ற உண்மையை தங்கள் ஞான திருஷ்டியால் அறிந்து கொண்டிருந்தார்கள் அந்த அடியார்கள். அடிப்பட்டவர்களை குகைக்குள் தூக்கிச் சென்று கிடத்தியவர்கள் அவர்களின் நாடி துடிப்பை பார்த்து காயங்களை ஆராய்ந்து சில மூலிகைகளை எடுத்து வந்து காயங்களில் கட்டி இரத்தப்போக்கை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். வழி தெரியாமல் இருக்க மயக்கம் உண்டாக்கக்கூடிய மருந்தை அமுதனின் நாசிகளில் தடவி அவனை மூர்ச்சையடைய செய்திருந்தனர். மறுநாள் பொழுது புலர்ந்தது. மயக்கத்திலிருந்து அமுதன் விழித்தான். உடல் வலி எடுத்தாலும் முந்தைய நாள் அவனுக்கு இருந்த ரணவேதனை தற்போது குறைந்திருப்பதை அவன் உணர்ந்தான். சிரமப்பட்டு எழுந்து அமர்ந்தவன் பிருந்தாவுக்கு என்ன ஆனது என்று குகைக்குள் கண்களை ஓட்டினான். தான் இருந்த அந்த பகுதியில் அவளை காணவில்லை. சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு குகைக்குள் நுழைந்த அடியார்கள் அமுதனின் கண்களில் பட பிருந்தா குறித்து அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் குகைக்குள் இருந்த உள்ளறையை காட்டி அமுதனுக்கு தோள் கொடுத்து அவனை அங்கு அழைத்துச் சென்றனர். அங்கே பிருந்தா உடல் முழுவதும் துணியால் சுற்றப்பட்டு இன்னும் மயக்கம் தெளியாத நிலையில்தான் இருந்தாள். அந்த அறை முழுவதுமே புகை மூட்டம்.
அந்த புகையை சுவாசிக்கும் போதிலேயே ரத்தம் சுத்தியடைந்து உடலின் நோய்கள் யாவும் நீங்குவதைப் போன்று ஒரு உணர்வு ஏற்பட்டது அமுதனுக்கு. பிருந்தாவிற்கு அருகில் பெரியவர் ஒருவர் அமர்ந்து அவளுக்கு சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். அவரை பார்க்கையிலேயே ஒரு தெய்வீக கலை அவரது வதனத்தில் தெரிந்தது. அவர்தான் இந்த சீடர்களின் குருவாக இருக்க வேண்டும் என்று யூகித்த அமுதன் அமைதியாக நின்று நடப்பவற்றை வேடிக்கை பார்த்தான். குரு வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் கஞ்சாடையிலும் மௌன மொழியாலுமே சிகிச்சை செய்ய தனக்கு வேண்டியவற்றை சீடர்களிடம் எடுத்து வரும்படி பணித்துக் கொண்டிருந்தார். வாய்விட்டு கேட்காமலேயே அவர் மனது அனுப்பும் தகவலை கொண்டே சீடர்கள் சேவை செய்தது அமுதனுக்கு வியப்பளித்தது. அரசன் ஆதித்யவர்மனுக்கும் இந்த மனோசாஸ்திரம் தெரியும். அவனும் அடுத்தவர் மனதை படிப்பான் என்று அந்த கணத்தில் எண்ணி பார்த்த அமுதனுக்கு ஆதித்யனும் ஒரு அபார பிறவிதான் என்று தோன்றியது. நெடுநேரம் நிற்க முடியாமல் போனதால் அவன் குகையின் பக்கவாட்டை பிடித்தபடியே மெல்ல நடந்து முன்பு தான் படுத்திருந்த வெளி அறைக்கு செல்ல முயன்றான். தடுமாறப்போன அவனை தாங்கி பிடிப்பதற்காக முன்பு அவனை அறைக்கு அழைத்து வந்த சீடர்கள் விரைந்தனர். பிருந்தாவிடம் அமர்ந்திருந்த தலைமை குரு கண்களை பின்னால் செலுத்தாமல் கையை மட்டும் நீட்டி வேண்டாம், அவனே எழட்டும் என்பது போல சைகை செய்து சீடர்கள் உதவிக்கு செல்வதை தடுத்து நிறுத்தினார். தனக்கு அருகில் விரைந்தவர்கள் திடீரென தடை மீது மோதியதைப் போல நிற்க காரணம் என்ன என்பதை ஆராய்ந்த அமுதனுக்கு குருவின் உயர்த்திய கை தென்பட்டது. அவர் குரல் கூட கொடுக்காமல் தன்னிடம் வந்தவர்களுக்கு அவரது கட்டளை எப்படி கேட்டிருக்கும்? எல்லாம் விந்தையாக உள்ளதே என்று வியந்தபடி நடை போட்டு சென்றான் அமுதன். வெளியறையை அடைந்தவன் குகை வாயிலில் சிலர் கூடியிருப்பதைக் கண்டு அங்கு சென்றான். முன்தினம் தங்களை அழைத்து வந்த சுந்தரமலை முதுமக்கள் தான் அவர்கள் என்று அறிந்து கொண்டவன் அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக வாயிலுக்கு விரைந்தான். குகையை விட்டு சற்று தூரத்திற்கு அப்பால் சென்று அங்கே தென்பட்ட பாறையில் அமர்ந்து கொண்ட அமுதன் அம்முதியவர்களையும் அமரச் சொன்னான். அமுதனின் உடல்நிலை குறித்து விசாரித்த அப்பெரியவர்களிடம், எனக்கு பயமாக உள்ளது. அரசியின் உடல்நிலை இன்னமும் தேரவில்லை. அவர் முன்பை போல நடமாடுவாரா என்று தெரியவில்லை. அவரது அன்னையை போன்று படுக்கையிலேயே காலத்தை ஓட்டிவிட்டால் என்ன செய்வது? எப்படி அதை தாங்கிக் கொள்வது என்று அச்சமாக உள்ளது என்று வருந்தினான். அமுதனின் தலையை அன்பாக வருடிய முதிய பெண்மணி, கலக்கம் வேண்டாம் அப்பா, அரசி மீண்டு வருவார். அவர் அன்னையின் வயிற்றில் இருந்த போதிருந்தே அவருடைய தந்தை தன் வாரிசுக்கு நல்வாக்கு சொல்லும்படி எங்களை கேட்டுக்கொண்டேதான் இருந்தார். அவர் காலத்தில் அது நடக்கவில்லை. அவர் இறந்த பின்பும் கூட அரசி எங்களிடம் வந்து தனது எதிர்கால வாழ்க்கை பற்றி கேட்டபடியே இருப்பார். அப்போதும் அவள் வாழ்க்கையில் ஏற்றமே இருக்காது என்றுதான் எங்கள் உள்மனம் சொல்லிற்று. அவளுக்கு நல்வாக்கு ஒன்று கூற முடியாமல் அந்த வள்ளிமணாளன் எங்கள் வாயை அடைத்து வைத்திருந்தான். ஆனால் நேற்றைக்கு வெள்ளத்திலிருந்து மீண்டு கரை சேர்ந்தவளை தாங்கள் தொட்டு தூக்கிய நேரத்தில் எங்களுக்குள் வேறு ஒரு சிந்தனை தோன்றியது. இதுநாள் வரை அரசி அனுபவித்து வந்த வேதனைகளுக்கு அந்த இறைவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதைப் போல எங்களுக்கெல்லாம் தோன்றியது. நேற்றைக்கு அவள் எடுத்தது மறுபிறப்பு. அரசியின் வேதனை காலம் நேற்றோடு தீர்ந்து போய்விட்டது. அவள் செத்து பிழைத்து புதுப்பிறவி எடுத்து வந்திருக்கிறாள். இனி அவளுக்கு எல்லாமே புதிதுதான். அவள் சோகங்கள் யாவும் தீர்ந்து வாழ்வில் இன்பம் பெருக்கெடுக்கப் போகிறது. அவளுக்கு திருமணம் நடக்காது, வாழ்க்கையை தனிக்கட்டையாகவே ஓட்ட வேண்டியிருக்கும் என்று வாக்கு சொன்னோம் முன்பு. ஆனால் இப்போது எங்கள் மனம் மாற்றிச் சொல்கிறதப்பா. அவளுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும். பிள்ளை செல்வங்களை பெறப்போகிறாள் அவள். அவளுக்கு வரப்போகும் கணவன் அவளை அன்போடும் அனுசரணையோடும் பார்த்து கொள்ளப் போகிறான். மனைவியை தங்கத் தாம்பாளத்தில் வைத்து ஏந்தப் போகிறான். நேற்றைக்கே அரசியை தொட்ட மாத்திரத்தில் இந்த சிந்தனைகள் யாவும் எங்கள் மனதில் உதயமாக இன்று அதிகாலையிலேயே சுந்தர முருகனை நாங்கள் தரிசிக்கச் சென்று எங்களது மனதில் அந்த இறைவன் எழுப்பிய எண்ணங்கள் யாவும் ஈடேற வேண்டும் என்று முருகனை பிரார்த்தித்துக் கொண்டோம் என்று உள்ளம் குளிர்ந்து சொல்லி வந்த பெரியவர் கோயிலில் பெற்று தன் சேலை தலைப்பில் முடிந்து வைத்திருந்த விபூதியை அள்ளி எடுத்து அமுதனின் நெற்றியில் தடவினார். பிறகு உள்ளங்கையை அவனது சிரத்தில் வைத்து கண்களை மூடி எதையோ சிந்தித்தவர், உன் மனதிலும் ஒரு கன்னிகை உள்ளாளப்பா. அவளை நெடுங்காலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ அரசியின் திருமணம் முடிந்துதான் நீ மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசையை ஒத்தி போட்டு வருகிறாய். ஆனால் உனது திருமணம் விரைவில் நடந்தேறும். அரசிக்கு திருமணமாக இன்னமும் காலம் கிடைக்கிறது. விரைந்து உன் திருமணத்தை நடத்திவிடு. உன் திருமணம் முடிந்தால்தான் அரசியின் திருமணம் முடியும். உன் திருமணம் பிருந்தாவுக்கு தற்போதைக்கு மனதில் புத்துணர்ச்சி கொடுக்கும் என்று ஆசி அருளினார். முதுமக்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு சென்றுவிட அமுதன் தொடர் சிகிச்சை பெறுவதும்
மூர்ச்சை தெளியாமல் உயிருக்கு போராடும் அரசியை கண்டு வருவதுமாக இருந்தான். நாட்கள் 4 கடந்தன. இன்னமும் அரசியின் உடல்நிலையில் சிறு மாற்றமும் தென்படவில்லை. அவளது வெளிக்காயம் ஆறத் துவங்கியிருந்தது. ஆயினும் மூச்சையும் இதய துடிப்பையும் தவிர உடலில் அசைவுகள் எதுவும் தென்படவில்லை. அவளுக்கு சிகிச்சை அளித்து வந்த குரு சீடர்களில் ஒருவரை பார்த்து மனமொழியில் ஏதோ தகவல் பரிமாறினார். குருவின் கண் இமைகள் மட்டும்தான் அசைந்தனவே தவிர அவரது இதழ்களோ கைகளோ கூட அசையவில்லை. குருவின் கண்களை கூராக நோக்கிய சீடர் பெரியவர் வாய் திறந்து பேசுவதைப் போலவே தலையை ஆட்டி அவரது மௌன வார்த்தைகளை கேட்டு வந்தார். குருவின் கருத்து மொத்தத்தையும் புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தீர்க்கமாக தலையசைத்து கைகளை கூப்பி குரு சொன்ன தகவலை அமுதனிடம் சேர்ப்பிப்பதற்காக அவன் புறமாக திரும்பினார் சீடர். இந்த காட்சிகள் யாவும் அமுதனுக்கு விந்தையாக தோன்றினாலும் குரு கூறிய செய்தியை கேட்க வேண்டும் என்ற ஆர்வமும் அவசரமும் அவனிடம் மிகுதியாகவே இருந்தது. சீடர் சொல்ல வந்த தகவலுக்காக அவரையே பணிவுடன் நோக்கிக் கொண்டிருந்தான். சீடர் அவனிடம், அரசிக்கு பலவிதமான சிகிச்சைகளும் மேற்கொண்டாகிவிட்டதப்பா. அவளிடம் எந்த ஒரு அசைவும் தெரியவில்லை. அவளுக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு வழங்கியவைகளை விட அதி சக்தி வாய்ந்த மருந்துகள். நியாயமாக இந்நேரத்திற்கு அவள் எழுந்து நடமாடி இருக்க வேண்டும். ஆனால் இன்னமும் அவள் பழைய நிலையிலேயே தொடர்கிறாள் என்றால் அவளுக்கு நாங்கள் தரும் மருந்துகள் வேலை செய்யவில்லை என்றுதான் பொருள். மருந்து வேலை செய்வதும் தேகம் நலம் பெறுவதும் வெறும் உடல் சார்ந்த விஷயங்கள் அல்ல, அது உள்ளம் சார்ந்த விஷயம். நம் உடல் நலம் பெற வேண்டும் என்று நாம் ஆசை கொள்ள வேண்டும். நாம் குணமடைகிறோம் என நாம் நம்புதல் வேண்டும். அப்படி செய்ததால்தான் தேவர்கள் உண்ட தேவாமிர்தமும் ராமாயண காலத்தில் லட்சுமணன் உண்ட சஞ்சீவினி மருந்தும் கூட தன் பணியை செய்தது. தேவர்களுக்கு வாழ்வின் மீது பற்றுதல் இருந்தது. லட்சுமணனுக்கு தன் தமையன் ராமனுக்கு சேவை புரிய வேண்டும் என்ற வைராகியம் இருந்தது. அதனால்தான் அவர்கள் உட்கொண்ட ஔஷதங்கள் விரைந்து அவர்களுக்குள் வேலை புரிந்தன. ஆனால் அரசியை பொறுத்தவரையில் அவளுக்கு வாழ வேண்டும் என்ற ஆசையே இல்லாது போனது போல் தோன்றுகிறது. அவளுக்கு வாழ்வின் மீதிருந்த பற்று அகன்றுவிட்டது. தன் வாழ்வை தொடர்வதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என அவளது உள்மனம் எண்ணுகிறது. எங்களது மூலிகைகள் அரசியை குணப்படுத்த வேண்டுமெனில் அவளது நாட்டம் விருப்பம் எதில் உள்ளது என்று கண்டுபிடி. அவளுக்கு மிகவும் பிடித்த, அவள் அதிகமாக நேசிக்கும் விஷயத்தை நாமாவளி போல அவளது காதுகளில் ஜெபித்து வா. அவள் உடலில் அசைவுகள்தான் இல்லையே தவிர செவிகள் அவளுக்கு நன்றாகவே கேட்கும். நாம் பேசுவதை அவள் செவிகள் மூளைக்கு எடுத்துச் செல்லும். அவளுடைய பற்று எதில் உள்ளது என்று யோசியப்பா என சீடர் கூறிக்கொண்டு போக, அமுதன் ஆ என்று ஆரம்பித்து எதையோ சொல்ல வாயெடுத்தான். அவன் அந்த வார்த்தையை சொல்ல துவங்கிய நேரத்தில் இத்தனை நாட்களும் மௌன நிலையில் அமர்ந்திருந்த தலைமை குரு அமுதன் சொல்ல வந்த வார்த்தையை சொல்லி முடித்தார். ஆதித்யவர்மன், இவ்வளவுதான் அவர் சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை சொன்னபோது அவரது கண்களில் தெரிந்த ஒளியும் அவரது அதரங்கள் சிந்திய மந்தகாச புன்னகையும் அங்கிருந்த அனைவரையுமே பரவசத்தில் ஆழ்த்திவிட்டது. அந்த அறையில் இருந்த சீடர்கள் அனைவருமே உடல் ரோமாஞ்சனம் அடைய கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி குருவை வணங்கினர். தான் முன்பு தகவல் பரிமாற்றம் செய்து கொண்ட அதே சீடனை நோக்கி மறுபடியும் மௌன மொழியால் ஏதோ ஒரு விஷயத்தை தெரிவித்தார். அதை உள்வாங்கிக் கொண்ட சீடர் அமுதனிடம், ஆதித்யவர்மன் ஒரு சாதாரண பிறவி அல்ல. உலகில் தர்மத்தை நிலைநாட்ட இறைவன் தன் தூதுவர்களாக சத்திரியர்கள் சிலரை அனுப்புவதுண்டு. அவர்களில் ஒருவன்தான் அந்த ஆதித்யன். அக்கிரமம் செய்பவர்களையும் அநியாயம் செய்பவர்களையும் அழித்தொழிக்க பிறந்தவன் அவன். நல்லவர்களால் மட்டுமே அவனை நேசிக்க முடியும். துஷ்டர்களுக்கு அவன் எப்போதும் விரோதிதான். உங்களை ஆதித்யனுக்கு இறைவன் அறிமுகம் செய்து வைத்தது ஒரு மகத்தான காரியத்திற்குதான். தர்மத்தை ஸ்தாபிக்க அவன் ஆற்றி வரும் பணியில் அவனுக்கு உறுதுணையாக இருப்பதற்குதான் அந்த கடவுள் உங்களை படைத்துள்ளார். உங்களது பணி அவனுக்காக போராடுவது, அவனுக்கு பக்கபலமாக இருந்து அவனது மறைமுக எதிரிகளை அழித்தொழிப்பது. இனிவரும் காலங்களில் ஆதித்யனால் எவரையுமே நம்ப முடியாத சூழ்நிலை உண்டாகும். அவனது உற்ற நண்பனே அவனுக்கு பகையாவான். அவனை சுற்றி கண்களுக்கு தெரிந்த, கண்களுக்கு தெரியாமல் மறைந்து வாழும் எதிரிகள் பலரும் உலாவுவர். ஆதித்யனை அழிக்க அவர்கள் பிரயத்தனம் செய்வர். அப்படிப்பட்ட கொடுமையான தருணத்தில் நீ அவனுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். உனக்கும் உன் அரசிக்கும் இனி பணி இதுதான். நான் கூறிய இந்த விஷயங்களை மந்திரம் ஜெபிப்பது போல இடைவிடாது உன் அரசியின் அருகில் அமர்ந்து தொடர்ந்து ஜெபித்து வா. அவள் விரைவில் எழுவாள். எழுந்து பரிபூரண நலமும் பெறுவாள். இது குருவின் வாக்கு. சாதாரணமாக எம் குரு வாய் திறந்து பேசுவதில்லை.
பாரதத்தில் காந்தாரி தன் கண்களை துணியால் கட்டி பார்வையை மறைத்திருந்ததால் அவள் தேக்கி வைத்திருந்த பார்வைக்கு மகத்தான சக்தி இருந்தது. சிவனை நோக்கி அவள் செய்த வழிபாடுகளும் தர்மத்தை மீறாத அவளது செயல்பாடுகளும் சேர்ந்து அவளுடைய பார்வைக்கு வலு சேர்த்திருந்தன. தனது கண்கட்டை விலக்கி மகன் துரியோதனனை ஒருமுறை பார்த்தாள். அவள் பார்வையின் சக்தி அவள் பார்வைப்பட்ட இடங்களிலெல்லாம் துரியோதனனின் உடலுக்கு வலு சேர்த்து அவனது உடலை வஜ்ரம் போல ஆக்கியிருந்தது. அதை போலத்தான் எம் குருவின் வார்த்தைகளும். அவர் பேசுவது மிகவும் அரிது. அவரே தன் வாய்ப்பட ஆதித்யவர்மனின் நாமத்தை சொல்லியிருக்கிறார் என்றால் அவன் எத்தனை மகத்துவம் வாய்ந்தவன் என்று புரிந்து கொள். குருவின் ஆசிகள் அவனுக்கும் அவனுக்கு பணி செய்ய போகும் உங்களுக்கும் என்றென்றும் துணை இருக்கும் என்று தீர்க்கமாகச் சொன்னார். அமுதன் கண்கள் குளமாக தரையில் மண்டியிட்டு குருவை நமஸ்கரித்து, அரசி குணம் பெற்று எழுந்து விடுவார், அதில் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உள்ளது. ஆனால் பெருத்த சேதமடைந்திருக்கும் அவரது வதனம் காயமாறினாலும் அதன் வடு இருக்கத்தானே செய்யும். முன்பே தனது கருத்த நிறத்தாலும் தனது முகம் லட்சணமாக இல்லை என்றும் அவரே தாழ்வு மனப்பான்மை கொண்டு வருந்துபவர். இப்போது காயங்கள் வேறு அவரது பொலிவை மேலும் பாதித்தால் எம் அரசி துவண்டு போய் விடுவார் குருவே. அவரது தோற்றம் பழையபடியாவது மாற தாங்கள் அருள் பாலிக்க வேண்டும். கிழிந்து தொங்கும் அவரது தோள்கள் ஒட்டி குணமடைய வேண்டும் என்று குருவிடம் மன்றாடினான். குரு பதில் பேசவில்லை. ஒரு புன்சிரிப்பு பூத்தார். அவர் சொல்ல வேண்டியதை அவரது சீடர் சொன்னார். அந்த கவலை உனக்கு வேண்டாமப்பா. உன் அரசியின் முகம் பழையபடி அல்ல, அதைவிட அழகாகும். அவளது தோற்றமே மாறவிருக்கிறது. இனி அவளுக்கு அவநம்பிக்கையோ தாழ்வு மனப்பான்மையோ உண்டாகாது. ஆனால் அப்படி மாற்றம் பெறுவதும் அவள் கைகளில்தான் உள்ளது. அவளுக்கு நெஞ்சுறுதியும் வைராகியமும் இருந்தால் அவள் ஆசைப்பட்டபடி தேவ கன்னிகையைப் போன்ற பொலிவான தேகத்தை அவள் பெற முடியும். அதற்கு முதலில் அவள் எழ வேண்டும் என்றார் தீர்க்கமான குரலில். அதை கேட்ட அமுதன் ஆனந்தமடைந்தான். அரசிக்கு தான் ஆசைப்பட்டது கிடைக்கப் போகிறது. வதனம் சௌந்தரியம் அடைந்தால் பின் அரசிக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையும் என்றெல்லாம் ஆசை கொண்டான் அமுதன். ஆனால் அரசி தான் ஆசைப்பட்டதை அடைய பல அவஸ்தைகளை அனுபவிக்க வேண்டியதிருக்கும் என அமுதன் அப்போது கருதி இருக்கவில்லை.